எந்தெந்த உறுப்பு இருக்குதோ எல்லா உறுப்புலையும் அவன் தங்கம் போட்டுட்டு இருக்கிறதுனால தங்க மகன் சொல்கிறானான்னு தெரியல. அதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. யாரா அவங்க அப்பா அப்படின்னு நம்ம நல்லா பார்த்தோம்னா ஏசப்பாவா. எவ்வளோ வசதி, அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது. அவர் என்ன அச்சா அடிச்சுக்கிட்டு இருக்கிறார் பணம். எப்படா ஏசப்பா பணக்காரனாக இருந்தார்? ஏன்டா புழுகுறீங்க? அட பாவிகளா! பெண்ணை ரேப் பண்ணிடுவேன்னு சொல்கிற உங்கள் அண்ணன் மாதிரியான நபர்களை, ஒவ்வொரு பெண்களையும் ஏமாற்றி உல்லாசமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களே பையனை பெற்றுக்கணும்னு நினைப்பாங்களா? அப்படியான தாய்மார்கள் யாரப்பா? அப்படியெல்லாம் தாய்மார்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களை எல்லாம் பார்க்கணும். இப்போ டேட்டி பாய்ஸ்க்கு கல்யாணமா? டேட்டி பாய்ஸ் வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று சொன்னாங்க. அந்த லவ் ஸ்டோரியில் அந்த லவ் பண்ணுற அந்த பெண்ணினுடைய ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருந்தது. அதைத்தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேட்டி பாய்ஸ்க்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால், மனுஷன் சப்போர்ட் பண்ணுவாங்களா? இந்த கருப்பு கண்ணாடிக்காரனுக்கே நான் சப்போர்ட் பண்ணுறதில்ல. அவனை பார்த்து காப்பி அடித்து, அவன் பண்ணுற ஃபார்முலாவை காப்பி அடித்து, இன்றைக்கி இந்த டேட்டி பாய்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கானே, இவனையெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமா? இந்த டேட்டி பாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு ஏன் அந்த பேரை நான் வைக்கிறேன் அப்படின்னா, அழுக்கு பிடிச்ச துணியெல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்டையெல்லாம் வாங்கிட்டு ஒரு காலத்தில், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் அடிக்கிற காசு இல்லாமல் பைக்கில் பக்கத்து வீட்டில் இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் வாங்கிட்டு ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி மலையில் வாழ்கிற மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு 100-150 கிலோமீட்டர் என்னமோ ட்ராவல் பண்ணி பைக்கில் போய் கொடுத்துட்டு வந்தவனுங்க இவன். இன்றைக்கி இந்த கருப்பு கண்ணாடிக்காரனுடைய கல்யாணத்துக்கு காரில் போகிறப்போ ஒரு விஷயம் பேசுகிறான். இவனுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை இந்த டேட்டி பாய்ஸுக்கு. அவனை அடுத்தடுத்து வறுத்தெடுக்க தான் போகிறோம் இந்த சேனலில். நம்ம அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் எல்லாம் வந்து நம்ம வறுத்தெடுக்க போகிறோம் தான், வறுவல் தான் பண்ண போகிறோம், நம்ம ரோஸ்ட் பண்ண தான் போகிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த விஷயத்தில் வந்து எனக்கு அவனுடைய லவ் ஸ்டோரியில் அந்த லவ் பண்ணுற அந்த பெண்ணினுடைய ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்து. அதை தான் அவங்ககிட்ட சுருக்கமாக சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த டேட்டி பாய்ஸ் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேங்க. எனக்கு கொஞ்சம் மனசு ஆற மாட்டேங்குது. அது கோவம் வருது, ஆத்திரம் வருது. இந்த டேட்டி பாய்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி அழுக்கு துணியெல்லாம் வாங்கிட்டு போய் ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அதை ஒரு வீடியோவாக பண்ணுவேன். இன்றைக்கி காரில் கருப்பு கண்ணாடிக்காரனுடைய கல்யாணத்துக்கு காரில் போகிறப்போ ஒரு டைலாக் சொல்கிறான். கருப்பு கண்ணாடிக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கருப்பு கண்ணாடிக்காரன் யார் அப்படின்னு. அந்த கருப்பு கண்ணாடிக்காரனை அப்படின்னு அவன் சொல்லலை, அந்த டேட்டி பாய்ஸ் அவன் சொல்லலை, நான் சொல்கிறேன். இப்படி அண்ணாவை இருக்கிறவங்கெல்லாம் வந்து அது இதுன்னு அவதூறு பேசுகிறாங்க, அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. என்ன பேசினாலும் எங்கள் அண்ணா கீழே கொஞ்சம் கூட கீழே விழாமல் முன்னேறி முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஒரு தங்க மகன் அப்படின்னு சொல்கிறான். தங்க மகன் இவன் எதுக்கு சொல்கிறான்? எதை பார்த்தாலும் தங்கமாக கையும் காலில் மூக்கில் என்னென்ன இருக்குதோ எல்லா உறுப்புலேயும் தங்கம் போட்டுக்கிற ஒரு எப்படி சொல்ல ஒரு பழமொழி ஒன்று இருக்குங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பானா. அந்த மாதிரி அர்ப்பனுக்கு அப்படி அர்ப்பன்னா என்னென்னா ரொம்ப கெட்டவன், கொடியவன். அவனுக்கு வந்து பணம் வசதி அதிகமாக வந்துச்சுன்னா அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மழையே வரலைனாலும் நைட்டில், வெயிலே இல்லைனாலும் நைட்டில் கொடை பிடிப்பானா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த அண்ணன், இந்த டேட்டி பாய்ஸ் சொல்கிறான் இல்லையா, அந்த கருப்பு கண்ணாடிக்காரன், அந்த அண்ணான்னு சொல்கிற அந்த அண்ணன், கருப்பு கண்ணாடிக்கார அந்த அண்ணா எந்தெந்த உறுப்பு இருக்குதோ எல்லா உறுப்புலையும் அவன் தங்கம் போட்டுட்டு இருக்கிறதுனால தங்க மகன் சொல்கிறானான்னு தெரியல. சரி, ஓகே. அந்த கல்யாணத்துக்கு போகிறப்போ இந்த டேட்டி பாய்ஸ் அவன் சொல்கிறான், எங்கள் அண்ணா வந்து தங்க மகன், எங்கள் அண்ணா மாதிரியான பிள்ளைகளை பெற்றுக்கணும்னு எத்தனையோ தாய்மார்கள் கனவு காங்குறாங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. இதை கேட்டால் ஆத்திரம் கோபம் வருமா வராதுங்க? வராதா? யோசிச்சு பாருங்க. இதை கேட்டால் ஆத்திரமும் கோபம் வராதா? ஒரு ஜெயிலுக்கு போனவனே, கள்ளன்னு சொல்கிறவனே, இந்த மாதிரி கள்ளத்தனம் பண்ணிட்டு கள்ளன்னு ஒரு பேர் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போன ஒரு மகன் மாதிரி, அந்த மாதிரியான ஒரு பிள்ளையை தான் பெத்தெடுக்கணும்னு ஒவ்வொரு தாய்மார்களும் ஏங்குவாங்களா? கனவு காண்பாங்களா? இவனுக்கு எப்படி பேசுகிறானுங்க பாருங்க. இப்படி பேசி பேசி என்ன பண்ணுறதுன்னா, இந்த கருப்பு கண்ணாடிக்காரனுடைய சப்போர்ட்டர் எல்லாம் தம் பக்கம் இழுத்து அதில் காசு சம்பாரித்து துட்டு சம்பாதிக்கிற ஒரு வேலை. இந்த கருப்பு கண்ணாடிக்காரன் ஒரு தடவை என்னோட வீடியோவில் கூட இருக்கும், டேய் நீங்கள் அவ்வளோ நல்லவங்களாடா, கோபிநாத், நீயா நானா கோபிநாத் பேசியிருப்பார், கருநிறத்து கண்ணா, டேய் நீங்கள் அவ்வளோ நல்லவங்களாடா, டேய் பெத்த தாயை கூட கவனிச்சிக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம், போய் பாருங்கள். அதில் அந்த வீடியோவில் ஒரு அம்மா இருப்பாங்க, கைங்கால் வந்து நடக்க முடியாமல் அவங்கள தூக்கிட்டு தான் போகணும், பஸ்ஸில் வச்சுடுவாங்க. இந்த டேட்டி பாய்ஸ் வந்து அவனை ஒரு தடவை பைக்கிலே போயிருந்திருப்பான். இந்த கைங்கால் வராமல் இருக்கிற அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு பைக்லேயே போய் வீடியோ எடுத்து போட்டு அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறது. இந்த கைங்கால் வராமல் இருக்கிற அந்த அம்மா வந்து இந்த டேட்டி பாய்ஸை வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறது பொறுக்க முடியாமல் அந்த கண்ணாடிக்கார என்னம்மா ஒரு தடவை அவங்க ஹெல்ப் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி அவன் கோவப்பட்டு ஈகோவில் பேசுவானுங்க. அந்த கருப்பு கண்ணாடிக்காரன், புதுசாக அந்த பேரை சொல்கிறதுனால டக்குன்னு வரமாட்டேங்குது. இந்த கருப்பு கண்ணாடிக்காரனுக்கு அவ்வளோ பொறாமல், அவ்வளோ ஈகோ இந்த டேட்டி பாய்ஸை பற்றி புகழ்ந்து பேசணும். ஏன்னா அந்த டேட்டி பாய்ஸ் வந்து பைக் எடுத்துகிட்டு போய் அந்த அம்மாவை போய் நேரில் பார்த்துருப்பான்.
இந்த கருப்பு கண்ணாடிக்காரன் ஒரு தடவை கூட போகலை. அந்த கருப்பு கண்ணாடிக்காரன் அந்த அம்மா தேடி வந்திருப்பாங்க. அப்படி தேடி வந்திருக்கிறப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி டேட்டி பாய்ஸ் அவங்க வந்து அந்த தம்பி வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இந்த கருப்பு கண்ணாடிக்காரனுக்கு பிடிக்காம பொறாமையில பொங்கி அவனை பற்றி பேசுனதில் அப்படியே கடுப்பாவான். அந்த மாதிரி கொஞ்சம் கூட இவனைய டேட்டி பாய்ஸ் வந்து கொஞ்சம் கூட அந்த கருப்பு கண்ணாடிக்காரனுக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சும் மழுங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதுங்களா? மொன்னைக்கும்பாங்க மழுங்களுக்கும்பாங்க. அப்படின்னா கொஞ்சம் கூட சோத்துல உப்பு போட்டு திங்காமல் எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுப்பாங்க தெரியுங்களா? நேருக்கு நேரம் நிற்காம கம்பீரமாக இல்லாமல் காசு பணத்துக்கு எப்படி வேணாலும் வளைஞ்சு கொடுக்குறவங்களத்தான் மொன்னைம்பாங்க. மழுங்கல் அப்படிம்பாங்க. மழுங்கள்லாம் ஈஸியாக உங்களுக்கு புரியிருக்கா சொல்கிறேன். மழுங்கல் அப்படின்னா ஒரு கூர்மையான கத்தி இருக்குன்னு வைங்களா. கூர்மையான ஒரு கத்தி வந்து அந்த கூர்மை மழுங்கி போச்சுன்னா அது மொன்னையாயிரும். அதான் மொன்னைன்னு சொல்லுவாங்க. மொன்னைக்கு பிறந்தவன் மழுங்களுக்கு பிறந்தவன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மொன்னைக்கு பிறந்தவனுக்கு தான் இந்த மாதிரி தன்னை வந்து ஒருத்தர் உண்மையாக சப்போர்ட் பண்ணி பேசுனது கூட அந்த கருப்பு கண்ணாடிக்காரனுக்கு பொறுக்க முடியாமல் ஈகோவில் பொறாமையில் சொன்ன விஷயம் தெரிஞ்சும் கூட அவனை தேடி போகிறாங்க. அப்படின்னா அந்த மொன்னைக்கு இருக்கிறவங்க, இந்த ரோசம் இல்லாதவங்க, கூர்மை இல்லாதவங்க, ரோசமே இல்லாதவங்க, சோத்துல உப்பு போட்டு திங்காதவங்க தான் அவனையெல்லாம் தேடி போவாங்க. போன வருஷம் பைக்கில் போனவன் இன்றைக்கி காரில் போகிறான். எப்படி? ஏன்னா இப்போ வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர் தமிழர்கள் தன்னுடைய சொந்த நாட்டில் இருக்கிற ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு அவங்க ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைக்கிறாங்க. அந்த காசை தன்னுடைய நாட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு உதவி செய்கிறது எப்படியான ஒரு புண்ணியமான விஷயம் யோசிச்சு பாருங்கள். நம்ம கை காசு போட்டு செய்ய முடியல. அப்போது இன்னொருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கி கொண்டு கொடுக்குறதுல ஒரு கம்சன் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த கம்சன் அடிக்கிறவங்கள எப்படிங்க நம்ம தங்க மகன்னு பேசுறது? இவனை மாதிரியான ஒரு மகனை வந்து தான் வயிற்றுல சுமக்கணும் ஒவ்வொரு தாயும் கனவு காண்பாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி நம்ம நம்புறது? இந்த டேட்டி பாய்ஸ் மாதிரியான பசங்களாம் அப்படி தான். அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க பணம் கொடுத்து ஏழைகளுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா எனக்கு ஒரு 7,000 ரூபா கம்சன் கொடுங்கன்னு கம்சன் அடிக்கிற பசங்க. அவங்ககிட்டையும் கம்சன் அடித்து இந்த ஏழைகளையும் வீடியோவை காட்டி அந்த வீடியோவில் வர்ற வருமானத்தையும் எடுத்து தன் பாக்கெட்டில் போட்டுக்கிற ஒரு கேவலமான பிறவிக்கு தான் இவங்க. இந்த கேவலமான பிறவிகளை வந்து ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய வயிற்றுல சுமக்கணும்னு கனவு காண்பாங்களாம். எவ்வளோ கேவலமான விஷயம் தெரிஞ்சுதானே அரெஸ்ட் பண்ணி ஒரு 48 நாள் ஜெயிலில் இருந்தாங்க. எங்கள் அண்ணா மாதிரி பிள்ளைங்க வந்து தன்னுடைய வயிற்றுல பிறக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தாய்மார்களும் ஏங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு இவன் பேசுகிறான்னா கடுப்பாக இருக்குதுங்க. போன வருஷம் பைக்கில் போயிட்டு இருந்தேன், இந்த வருஷம் காரில் போயிட்டு இருக்கான். இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த கருப்பு கண்ணாடிக்காரன், இந்த டேட்டி பாய்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவனுங்கெல்லாம் எப்படி சொல்கிறது? இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறேன்னு இவனுங்களை பணக்காரன் ஆயிரானுங்க. ஆனால் அந்த உதவி செய்கிறவங்களும் அங்கே அதே மாதிரியே தான் இருக்காங்க. உதவி வாங்குற அந்த ஏழை மக்களும் ஏழையெல்லாவே இருக்கிறாங்க. இதுக்கு இடையிலிருந்து ஒருத்தன் பண்ணுறவனு மட்டும் மாளிகை கட்டிட்டு நகை மேலே நகை போட்டுட்டு போயிடுறாங்க. தங்க மகன்னு பேர் வேற சூட்டுற மாதிரி இவனுங்கெல்லாம் சொல்லிட்டு திரியிறானுங்க. அது ஜாலரை தட்டுறோம். போன வருஷம் பைக்கில் போனோம், இன்றைக்கி காரில் போயிட்டுருக்கான். ஏதோ ஒரு விஷயம் பேச வந்து கோபம் வருதுங்க. இந்த மாதிரி மனுஷங்களெல்லாம் இப்படியும் பிழைக்கணுமா? இந்த டேட்டி பாய்ஸை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லிட்டு அந்த லவ் ஸ்டோரி சொல்கிறேனுங்க. அந்த லவ் ஸ்டோரிக்காக தான் நான் அந்த வீடியோவை பண்ணணும்னு நினச்சேன். இந்த டேட்டி பாய்ஸ் வந்து சொல்கிறான் அந்த வீடியோவில், அந்த லவ் ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறான். இந்த வாட்ச் இல்லை என்கிட்ட, இப்போ இந்த மொபைல் இல்லை, அந்த மைக் இல்லாமல், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்த அன்னைக்கு நான் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. யாரா அவங்க அப்பா அப்படின்னு நம்ம நல்லா பார்த்தோம்னா ஏசப்பாவா? டேய், உங்கள் ஏசப்பா எப்படா பணக்காரராக இருந்தார்? இந்த டேட்டி பாய்ஸ் சொல்கிறாப்புல, எங்கள் அப்பா வந்து நான் தான் இவ்வளோ பணத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எங்கிட்ட தான் பணம் இல்லை. ஆனால் எங்கள் ஏசப்பா எவ்வளோ வசதி, அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது. அவர் என்ன அச்சா அடிச்சுக்கிட்டு இருக்கிறார் பணம்? இலங்கைக்கு ஒரு பணம், இந்தியாவுக்கு ஒரு பணம், நியூயார்க்குக்கு ஒரு பணம், அமெரிக்காவுக்கு ஒரு பணம்னு ஒவ்வொரு பணமாக என்ன ஏசப்பாவா அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு? எப்படா ஏசப்பா பணக்காரனாக இருந்தார்? ஏன்டா புழுகுறீங்க? அட பாவிகளா! எனக்கு கோபம் வருதுங்க. ஏன் கோபம் வருதுன்னா, இவனை எதுக்காக எனக்கு பிடிக்காமல் போச்சு அப்படின்னா, இப்போ இவன் போய் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே எப்பவுமே நான் சொல்லுவேன், மொசை பிடிக்கிற நாயை மூஞ்சி பார்த்தா தெரியாதா அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒருத்தன் செய்கிற ஒரு விஷயத்துலேயே அவன் ஃப்ராடா, அவன் நேர்மையானவனான்னு தெரிஞ்சிடும். பேசுகிற ஒரு விஷயம், செய்கிற ஒரு விஷயம், இதை வந்து அவன் அப்பட்டமாக காட்டி கொடுத்துரும். இவன் சொல்கிறான், அன்றைக்கி எங்கள் ஏசப்பா வந்து இருக்கிறார், அவர் இருக்கிற தைரியத்தில் தான் நான் இருக்கிறேன். எங்கள் அப்பா பெரிய பணக்காரர், எங்கள் ஏசப்பா பெரிய பணக்காரர், அவர் எனக்கு இன்னும் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறேன். இவன் பைபிளில் வந்து குறி பார்க்கக்கூடாது. குறினா குறி பார்க்குறேன்னு இப்படி குறி பார்க்குறது இல்லை. குறி சொல் கேட்கக்கூடாது, புரியுதுங்களா? விக்கிர ஆராதனை கூடாது,
அந்த மாதிரி அந்த விக்கிர ஆராதனை அப்படிங்கிறது, இந்த சிலையை வழிபடக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்றது எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம். குறி சொல்கிறவங்க கிட்ட, குறி பார்க்குறவங்க கிட்ட போய் அது கிளி சோசியமோ சோசியமோ குறி சொல்கிறவங்ககிட்ட போய் குறி பார்க்கக்கூடாது. அதாவது அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்கக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லுது. இப்போ எங்கள் ஏசப்பா பெரிய பணக்காரன், நான் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறேன், எங்கள் ஏசப்பா என்னை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த பைபிளில் வந்து குறி பார்க்கக்கூடாது, குறிச்சொல் கேட்கக்கூடாதுன்னு இருக்குது. இந்த கருப்பு கண்ணாடிக்காரன் 48 நாள் ஜெயிலில் இருந்தான் பார்த்தீங்களா? அந்த நாளில் இந்த கிறிஸ்டின், இந்த டேட்டி பாய்ஸ், இந்த அழுக்கு பையன், அசுத்தம் பிடிச்ச இந்த பையன், நான் வந்து பைபிளுக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறேன், எனக்கு ஏசப்பா முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்கேன், எனக்கு கடவுளை ஏமாற்ற முடியுமா? குறி பார்க்கக்கூடாது, குறிச்சொல் கேட்கக்கூடாதுன்னு இருக்குது. இவன் போய் அந்த 48 நாள் அந்த கருப்பு கண்ணாடிக்காரன் ஜெயிலில் இருக்கிறப்ப போய் அவர் வந்துருவாரா வரமாட்டாரா அப்படின்னு போய் குறிச்சொல் அந்த ஏதோ பாசி உருட்டு கேட்கறதுக்கு போய் பார்க்க போனவனுங்க. இவன் கிறிஸ்டினாங்க. எப்படிங்க மக்களை, உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தால் இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் கேட்குறேன். எங்கள் அண்ணன் தங்க மகன், எங்கள் அண்ணனை மாதிரி இருக்கிற பையனெல்லாம் வந்து தன்னுடைய தாய்மார்கள்லாம் வயிற்றுல சுமக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண்ணை ரேப் பண்ணிடுவேன்னு சொல்கிற உங்கள் அண்ணன் மாதிரியான நபர்களை, ஒவ்வொரு பெண்களையும் ஏமாற்றி உல்லாசமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களே பையனை பெற்றுக்கணும்னு நினைப்பாங்களா? அப்படியான தாய்மார்கள் யாரப்பா? அப்படியெல்லாம் தாய்மார்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, உங்களையெல்லாம் பார்க்கணும். சரி, ஓகே, எனக்கு கோவம் ஆத்திரம், அதனால இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அந்த லவ் ஸ்டோரிக்கு நான் வரேங்க. அதில் எனக்கு ஏன் இவனை வந்து வறுத்தெடுக்க தான் போகிறோம். ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இவனை லவ் பண்ணுற அந்த ஒரு பெண் பாவம். 28ஆம் தேதி அவனுக்கு கல்யாணமாமாங்க. அந்த 28ஆம் தேதி ஏன் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறான். அந்த 28ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் பற்றியெல்லாம் சொல்கிறான். அந்த லவ் பண்ணுற அந்த பெண் வீட்டில் வந்து அவங்க அப்பா பாஸ்டர். இப்படிப்பா பைபிளுக்கு கீழ்ப்படுகிற நீங்களாம் குறிச்சொல் கேட்குறவனுக்கு பொண்ணை கொடுக்குறீங்க. இப்படி ஏழையில மக்களை, கடவுளை, ஏசப்பாவை ஏமாத்துறவனுக்கு பொண்ணு கொடுக்குறீங்க. ஓகே, சரி, ஓகே, அது வேண்டாம், சரி, அது விட்டுருங்க. இப்போ அந்த லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து அவங்களுடைய அப்பா கிறிஸ்டின் பாஸ்டர். அவங்க அப்பா வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நிறைய பக்கம் மாப்பிள்ளை தேடுறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து எந்த மாப்பிள்ளையும் விருப்பம் இல்லை. ஏன்னா தான் ஆசைப்பட்டு தான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதா தன்னுடைய அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த இந்த அழுக்கு பையனாக இருக்கான இல்லைங்களா, அந்த டேட்டி பாய்ஸை ஏதோ ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கும் போல இருக்குது அந்த பொண்ணு. ஆனால் இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, அந்த பெண் மேலே எனக்கு ஒரு மரியாதை வந்ததுக்கு காரணம், இந்த வீடியோவை பண்ணுறதுக்கும் காரணம் அதுதான். இப்போ வந்து அவங்க போய் ப்ரேயர் வைக்கிறாங்க, ஏசப்பா கிட்ட சர்ச்சில் போய் ப்ரேயர் வைக்கிறாங்க. அவங்க எந்த சாமி கும்பிட்டாங்கன்னு தெரியல, மேரி மாதாவை கும்பிட்டாங்களா ஏசப்பாவை கும்பிட்டாங்களான்னு தெரியல. போய் ப்ரேயர் வைக்கிறாங்க. இந்த மாதிரி 10ஆம் தேதி வந்து ஒரு ப்ரேயர் எடுக்கிறாங்க. வர்ற 28ஆம் தேதிக்குள்ளே எனக்கு வந்து என்னுடைய வருங்கால கணவரை காட்டுங்க, காட்டிட்டா அவங்க தான் என்னுடைய லைஃப் அப்படின்னு நான் முடிவு பண்ணி அவரவே நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க. 10ஆம் தேதி வைக்கிறாங்க. 11 ஆகுது, 12 ஆகுது, 13 ஆகுது, 14 ஆகுது, இப்படி 10 நாளும் கடந்து போகுது. கிட்டத்தட்ட 28 நாளும் ஆயிடுச்சு. 28 நாள் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஏசப்பாவோ அந்த கடவுளோ எதுவும் காட்டலை. கடைசி நேரத்தில் இந்த டேட்டி பாய்ஸ் ஒரு மெசேஜ், இந்த மாதிரி நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதா ஒரு விஷயம் அந்த டேட்டி பாய்ஸ் வந்து லவ் ஸ்டோரி சொல்கிறாப்புல. அந்த 28ஆம் தேதியை அந்த பொண்ணு பிரார்த்தனை பண்ண மாதிரி வேண்டிக்கிட்ட மாதிரியே 28ஆம் தேதி ஒரு மெசேஜ் ஒன்று அந்த பெண்ணுக்கு போகுது. அதுதான் அந்த பெண்ணினுடைய ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன். அந்த பொண்ணினுடைய அந்த லவ் ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருக்குது. அது எனக்கு பிடிச்சி போய் தான் பேசுகிறேன். ஆனால் அதுக்காக அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த டேட்டி அந்த பையனை வந்து நான் ஆதரிக்க முடியாது. அவனை வறுத்தெடுக்க போகிறது, கன்ஃபார்மாக வறுத்தெடுக்க தான் போகிறது. ஏன்னா ஏழைகளை உன்னுடைய கண்ணீர வியாபாரம் பண்ணி ஏழைகளை ஏமாற்றி, அதே மாதிரி புலம்பெயர் தமிழனுடைய ரத்தத்தை வியர்வையை ஏமாற்றி அதில் சொகுசு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஒருவேளை சோறு சாப்பிடணுன்னா கூட நேர்மையாக சாப்பிடாமல் ஏமாற்றி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஆதரிக்க முடியாது. வறுத்தெடுக்க தான் போகிறோம் நம்ம. இப்போ அந்த 28ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்ன உடனே, அப்படி என்ன அந்த 28ஆம் தேதிக்கு ஸ்பெஷல்? ஏன் 28ஆம் தேதி அந்த டேட்டி பாய்ஸ்க்கு அந்த பெண்ணுக்கும் கல்யாணம் அப்படின்னா, அந்த 28ஆம் தேதி வந்து அந்த பெண்ணுடைய அம்மாவுடைய பர்த்டே. அந்த அம்மா வந்து இப்போ உயிரோடு இல்லை. அந்த பெண்ணினுடைய அம்மா வந்து உயிரோடு இல்லை. அந்த பெண்ணினுடைய அம்மாவுடைய ஃபோட்டோவெல்லாம் ரொம்ப அதிகமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட அந்த டேட்டி பாய்ஸ் வந்து சொல்கிறாப்புல, அந்த லவ் ஸ்டோரி சொல்கிறப்போ. அந்த மாதிரி தன்னுடைய அம்மாவுடைய பிறந்த டேட்டாக இருக்கிற 28ஆம் தேதிக்குள்ளே எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு ஏசப்பா கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டதுனால
இந்த 30 பைசு போய் காட்டி இருக்குது கடவுள். சரி, என்னமோ ஏதோ நமக்கு தெரியாது. அந்த 28ஆம் தேதி காட்டினதுனால தான் இப்போ 28ஆம் தேதி கல்யாணம் நடக்க போகுது. இந்த லவ் ஸ்டோரியில் வந்து அந்த பெண் வந்து ஒரு வேண்டுதலை வச்சு, அந்த வேண்டுதலை ஒரு மாதிரி சக்ஸஸாக நடந்த ஒரு விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது. இவ்வளோ நல்ல கடவுள் இப்படி ஒரு டேட்டியாக இருக்கிற, அழுக்கு பிடிச்ச, அசிங்கம் பிடிச்ச, நாத்தம் பிடிச்ச கேரக்டர் இருக்கிறவங்களை தான் வருங்கால கணவராவோ எதிர்காலமாவோ அந்த பெண்ணுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்டோரியில்? ஏன்னா இந்த 30 பாய்ஸ் வந்து உண்மையாகவே அவன் அழுக்கு பிடிச்ச, நாத்தம் பிடிச்ச மனசு கேரக்டர் உள்ளவன் தான். ஏன்னா ஜெயிலுக்கு போன ஒருத்தனை வந்து புகழ்ந்து பேசுகிறான்னா இப்படிங்க. அவன் சாதாரணமாக அவன் ஜெயிலுக்கு போனான். இந்த கருப்பு கண்ணாடிக்காரன் ஒரு வீட்டுக்குள்ளே போய் இறந்த ஒரு அப்பா, அந்த குடும்பத்தில் குடும்ப தலைவர் இல்லை, அந்த ஃபோட்டோவில் இறந்த ஃபோட்டோ அவங்க அப்பா ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் போய் அந்த ஃபோட்டோவை பார்த்து நக்கல் அடித்து கேலி பண்ணி அந்த டேட்டை பார்த்து சிரிக்கிறான் இந்த கருப்பு கண்ணாடிக்காரன். ஏழைகளை ரொம்ப கேவலமாக இழிவாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த மாதிரி ஒரு கேரக்டரை ஆதரித்து பேசுகிறவனுக்கு நம்ம எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியுமோ? இன்னொரு கேள்வி ஒன்று வச்சுட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த 30 பாய்ஸை தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு அம்மா, அந்த கைங்கால் வராமல் இருந்த ஒரு அம்மா வந்து இந்த 30 பாய்ஸ் வந்து புகழ்ந்து பேசுனதை அந்த கருப்பு கண்ணாடிக்காரனுக்கு பிடிக்காம கோவப்பட்டான்னு சொன்னேன் இல்லையா? அவனுடைய அந்த கருப்பு கண்ணாடிக்காரனுடைய கல்யாணத்துக்கு இந்த 30 பாய்ஸ் போகிறப்ப தான் இந்த வீடியோவில் அந்த மாதிரி என் தங்க மகன் எங்கள் அண்ணா வந்து எவ்வளோ இதாக இருந்தாலும் அவர் முன்னேறி போயிட்டே இருக்கிற, ஒரு தடவை கூட கீழே விழுகலைன்னு அப்பட்டமாக பச்சையாக போய் பேசுகிறேடா. டேய், உன்னையெல்லாம் என்னடா சொல்கிறது? எப்படா ஒரு தடவை கூட கீழே விழுகாதவன் எப்படா 48 நாள் ஜெயிலில் இருந்தான்? இன்னைக்கு வரைக்கும் அவன் நிரபராதின்னு ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் வரல, ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்கான். ஒரு தடவை கூட கீழே விழுகலைன்னு இப்படி அப்பட்டமாக பொய் பேசுறியாடா? டேய், உன்னையும் ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணுது, உன்னை நம்பியும் காசு கொடுக்குது. முட்டா கூட்டம், அறிவு கட்ட கூட்டம், என்ன சொல்கிறது? இந்த 30 பாய்ஸை ஒரு அம்மா புகழ்ந்து பேசினதுக்கு இந்த கருப்பு கண்ணாடிக்காரனுக்கு பிடிக்காம கோவப்பட்டு ஈகோவில் பொங்கி எழுந்த அவனுடைய கருப்பு கண்ணாடிக்காரனுடைய கல்யாணத்துக்கு இந்த 30 பாய்ஸ் போகிறப்ப தான் இந்த வசனத்தை எல்லாம் பேசிகிட்டே போகிறான். எங்கள் அண்ணன் மாதிரி யாரும் கிடையாது, எங்கள் அண்ணன் ஒரு நாள் கூட கீழே விழுந்ததே இல்லை, அவன் முன்னேறி போயிட்டே இருக்கிறான், யார் என்ன சொன்னாலும் சரி, பெண்களையெல்லாம் ஏமாத்திட்டுன்னு சொன்னாலும் கூட எங்கள் அண்ணன் கீழே விழுகாமல் போயிட்டு இருக்கா அப்படின்னு. அடே, உங்கள் அண்ணன் ஒரு பெண்ணை படுக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காண்டா, படுக்கிறதுக்கு வரலைன்னா உன்னை நான் ரேப் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காண்டா. இப்படி ஒரு பெண்ணை படுக்கிற கூப்பிடுறதுக்கும் ரேப் பண்ணிடுவேன்னு சொல்கிற உங்கள் அண்ணனையும் எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய வயிற்று சுமப்பாங்கன்னு நினச்சிட்டு நீ பேசிகிட்டு இருக்க? எதுக்கடா இப்படி ஏமாற்றிட்டு இருக்கிற? ஊரை ஏமாற்றி நீ பொழைக்கணும்னா பொழைச்சிட்டு போடா. ஏன்டா ஊரை நாட்டை ஏமாத்துறீங்க? கரும்பு பிடிச்சவனுங்களா, நாத்தம் பிடிச்சவங்களா, அழுக்கு பிடிச்சவனுங்களா? ஏண்டாடே ஷோ எனக்கு சரி, ஓகே, அந்த விஷயத்துக்கு வரணுங்க. அந்த கருப்பு கண்ணாடிக்காரனுக்கு இந்த 30 பாய்ஸை பற்றி ஒரு புகழ்ந்து பேசின அந்த ஒரு வார்த்தையை பிடிக்காம கோவப்பட்டு ஈகோப்பட்டவனுடைய கல்யாணத்துக்கு இவன் போகிறப்ப தான் எங்கள் அண்ணன் பயங்கரமான அண்ணன், ஒரு தடவை கூட கீழே விழுகவே இல்லை, முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாரு, பல பெண்களை ஏமாற்றிட்டேன்னு எல்லாரும் என்ன சொன்னாலும் எங்கள் அண்ணா அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிட்டு கல்யாணத்துக்கு போகிறானே. ஒரே ஒரு கேள்வி சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த கருப்பு கண்ணாடிக்காரனுடைய கல்யாணத்துக்கு இந்த 30 பாய்ஸ் போகிறான் இல்லையா? இவனுக்கு 28ஆம் தேதி கல்யாணம் இந்த 30 பாய்ஸ்க்கு. இந்த கருப்பு கண்ணாடிக்காரன் வந்துடுவானா? மக்களே சொல்லுங்கள். 300 கிலோமீட்டர் என்னமோ நைட்டும் பகலும் தூங்காமல் தூங்கி எந்திரிச்சு 2 நாள் ட்ராவல் பண்ணி போன வருஷம் பைக்கில் போனவன் இன்னைக்கு இந்த 30 பாய்ஸ் போன வருஷம் பைக்கில் போகிறான். இந்த கருப்பு கண்ணாடிக்காரன் டூர் போகிறப்போ இந்த 30 பாய்ஸ் பைக்கில் பார்க்க போகிறான். அவன் போயிட்டான். போன வருஷம் பைக்கில் போனவன் இன்னைக்கு காரில் போகிறான். எப்படா இப்படியெல்லாம் சம்பாதிக்கிறீங்க? உங்களை மாதிரி சம்பாதிக்கிறவங்க எல்லாம் நம்பி பணம் கொடுக்குறாங்க பாருங்கள், வெளிநாட்டிலிருந்து. அவங்கள சொல்லணும். ஓகே, இப்போது இந்த 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த 30 பாய்ஸ் இந்த கருப்பு கண்ணாடிக்காரனுடைய கல்யாணத்துக்கு போய் அங்கே ஒரு கிஃப்ட் கொடுத்து இதெல்லாம் பண்ணுறது எதுக்கு? துட்டு சம்பாதிக்கிறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு, ஒரு கவர்ச்சியான ஒரு விளம்பரத்தை தேடுறதுக்கு, அவனுடைய புகழ்ந்து பேசி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த ஆடியன்ஸ் எல்லாம் தம்பக்கம் இழுத்து அவனுக்கு கமிஷன் கொடுக்குற, அவனை வாழ வைக்கிற அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது, சில முட்டாள்களும் தனக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பி இந்த ஒரு கிஃப்ட் கொண்டுட்டு 300 கிலோமீட்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இவன் போயிருக்கானே. இவனுக்கு 28ஆம் தேதி, இந்த 30 பாய்ஸுக்கு 28ஆம் தேதி கல்யாணம். இவனுடைய கல்யாணத்துக்கு அந்த கருப்பு கண்ணாடிக்காரன் வருவானா? மக்களே, நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு கரெக்டான பதில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.